நீதிமொழிகள் 27:8 தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன். வேதத்திலே இளைய குமாரன் தகப்பனை விட்டு தன் ஸ்தானத்தை விட்டு ஆஸ்திகளையெல்லாம் பெற்று தூர தேசத்திற்கு போனான். ஆனால் எல்லாம் பறிப்போய் அவன் வேதனைத்தான் அடைந்தான். ஆனாலும் அவன் செய்த நல்ல காரியம் என்னவென்றால், அவன் புத்தி தெளிந்து நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே மறுபடியும் போவேன் என்று அவன் எழுந்தான். அந்த தகப்பன் அவனுக்காக காத்திருந்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய ஸ்தானத்தை விட்டு, அதாவது தேவனுடைய பாதுகாப்பின் மறைவை விட்டு நாம் தூரமாய் போவோமேயானால் மறுபடியும் அவருக்குள் ஓடி வந்து விடுவோமாக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நம் ஸ்தானத்தை ஒருபோதும் நாம் விட்டு விடாமல் காத்துக்கொள்வோம். Have a nice day. God bless you.